அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். தமிழ்நாட்டில் கடந்த 24 மணி நேரத்தில் நீலகிரி, கோவை மாவட்டங்களில் அதி கனமழை பதிவாகியிருக்கிறது. அதிலும் அதிகபட்சமாக நீலகிரியில் உள்ள அவலாஞ்சியில் 35 சென்டிமீட்டர் மழையும், மேல்பவானியில் 30 சென்டிமீட்டர் மழையும் பதிவாகியிருக்கிறது. கூடுதல் தகவல்களை எமது செய்தியாளர் மாணிக்கம் வழங்க கேட்போம். மாணிக்கம், விரிவான தகவல். தமிழ்நாட்டில் நேற்றும் இன்றைய தினமும் வானிலை ஆய்வு மையம் நீலகிரி மற்றும் கோவை மாவட்டத்துடைய மலைப்பகுதிகளுக்கு அதிக மழைக்கான சிவப்பு நிற எச்சரிக்கை கொடுத்திருக்கிறது. இந்த சூழல்ல கடந்த 24 மணி நேரத்துல நீலகிரி, கோவை மாவட்டங்கள்ல 3 இடங்கள்ல அதிக கனமழை பதிவாகி இருப்பதாக தற்போதைய தகவல்ல தெரிவித்திருக்கிறாங்க. குறிப்பா நீலகிரியில 2 இடங்கள், கோவையில் 1 இடம் என்று 3 இடங்கள்ல பதிவாகி இருக்கிறது. அதிகபட்சமாக நீலகிரி மாவட்டம் அவலாஞ்சி பகுதியில 35 சென்டிமீட்டர் அளவுல மழைப்பதிவு ஏற்பட்டிருக்கிறது. நேற்றைய தினம் இந்த அவலாஞ்சி பகுதிகளில் 21 சென்டிமீட்டர் அளவுல மழைப்பதிவு ஏற்பட்டிருந்தது. வெறும் 48 மணி நேரத்துல அவலாஞ்சி பகுதியில மட்டும் 56 சென்டிமீட்டர் அளவுல மழைப்பதிவானது ஏற்பட்டிருக்கிறது. மேலும் அடுத்த கட்டமாக அவலாஞ்சிக்கு அடுத்ததாக நீலகிரி மாவட்டத்துடைய மேல்பவானில 30 சென்டிமீட்டர் அளவுல மழைப்பதிவு ஏற்பட்டிருக்கிறது. மூன்றாவதாக கோவை மாவட்டத்துடைய சின்னக்கலார் பகுதிகளில் 21 சென்டிமீட்டர் அளவுல அதிக கனமழை பதிவானது ஏற்பட்டிருக்கிறது. இதே போன்று 7 இடங்கள்ல மேல்கனமழை பதிவும் ஏற்பட்டிருக்கிறது. நீலகிரி, கோவை மாவட்டத்தில் தான் இந்த தென்மேற்கு பருவமழை மிக தீவிரமாக அமைந்திருக்கிறது. குறிப்பாக அந்த மாவட்டங்களுடைய மலை முகடுகளில் இந்த மழைக்கான வாய்ப்புகள் அதிக அளவில் குவிந்ததனால இந்த மழைப்பதிவு ஏற்பட்டிருப்பதாக சொல்லப்படுது. குறிப்பாக தமிழ்நாட்டில் கடந்த 24 மணி நேரத்தில் அந்த 7 இடங்கள்ல நீலகிரி மாவட்டத்தினுடைய கூடலூர், பந்தலூர், மேல்கூடலூர் உள்ளிட்ட 5 இடங்கள்லயும், கோவை மாவட்டத்தினுடைய சிறுவாணி, சின்கோனா ஆகிய இடங்களிலும் இந்த மேல்கனமழையானது 7 இடங்கள்ல பதிவாகி இருப்பதாக வானிலை ஆய்வு தெரிவித்திருக்காங்க. மேலும் நீலகிரி, கோவை மாவட்டத்துல 13 இடங்கள்ல கனமழை பதிவு ஏற்பட்டிருப்பதாகவும் வானிலை ஆய்வு மையத்துடைய அறிவிப்புல சொல்லப்பட்டிருக்கிறது. மேலும் இந்த மழைப்பதிவு 13 இடங்கள்ல இந்த மாவட்டங்கள் கனமழை பதிவாக இருக்கிறது என்று சொல்லப்பட்ட நிலையில கோவை மாவட்டத்துல வால்பாறை, அதே போன்று சின்னகோனா உள்ளிட்ட பகுதிகளிலும், அதே போன்று சோலையாறு, நடுவட்டம் உள்ளிட்ட நீலகிரி பகுதிகளிலும் இந்த கனமழை பதிவு ஏற்பட்டிருக்கிறது. இது மட்டுமில்லாம மேற்கு தொடர்ச்சி மலை ஒட்டிய மாவட்டங்கள்ல பரவலாக மழைப்பதிவு ஏற்பட்டதாக சொல்லப்பட்டிருக்கு. தேனி, திருப்பூர், கோவை, நீலகிரி, கன்னியாகுமரி உள்ளிட்ட மாவட்டங்கள்ல கடந்த 24 மணி நேரத்துல பரவலாக மழைப்பதிவு ஏற்பட்டிருப்பதாகவும் சொல்லப்பட்டிருக்கிறது. மேலும் இதை ஒட்டிருக்கக்கூடிய மாவட்டங்களா இருக்கக்கூடிய திண்டுக்கல், சேலம் உள்ளிட்ட மாவட்டங்களிலும் கூட மலைப்பகுதிகளில் அந்த மழைப்பதிவு இருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து இன்றைய தினமும் நீலகிரி, கோவை மாவட்டத்திற்கான அதிக கனமழை கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய சூழல் இன்றும் அந்த மாவட்டங்களில் ஓரிரு இடங்கள்ல அதிக கனமழை பெய்யக்கூடிய வாய்ப்பு இருப்பதாகவும் சொல்லப்படுகிறது. நன்றி மாணிக்கம், விரிவான தகவல்களை வழங்கியவர். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.